உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இழுக்கும் மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சித்தி. எதுவும் பண்ணல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதான் தெரியுது நீ சும்மா வெட்டியா தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு. என்ன உனக்கு என்ன வேலையா வெட்டியா? கலெக்டர் பாரு இந்த அம்மா ராத்திரி முழுக்க லைட்டை ஏரிய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்படி லைட்டை ஏரிய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா? கரண்ட் பில்லு யாரு? உங்க அப்பா வந்து கட்டிட்டு இருக்காரு. உங்க அப்பா சம்பாதிக்க சம்பாத்தியனத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல. நானே அங்கங்க உருட்டி பரட்டி போட்டு ஏதோ வீட்டை நடத்திக்கிட்டு வரேன். இதுல இவங்க மகாராணி ராத்திரி முழுக்க லைட்டை ஏரிய விட்டுட்டு இருப்பாங்க. ஒழுங்கா லைட் அமர்த்திட்டு போய் தூங்குற வழிய பாரு. சரிங்க சித்தி. சும்மா தான் சித்தி உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் சித்தி. ஆமா அப்படியே வாத்தக்காரி நேர்ல வந்து உட்காந்துக்கிட்டேன். கண்ணே மணியேன்னு உனக்கு கொஞ்சிட்டு இருக்க மாதிரிதான் அம்மா கிட்ட பேசலாம். அம்மா கிட்ட முன்னாலே ஓத்த வழி என்ன நீ எனக்கு இவ்வளவு தலை வலிக்கும். இதெல்லாம் சிவ அம்மா கிட்ட பேச ஆட்டுக்குட்டி கிட்ட பேசுறேன்ட்டு ஒழுங்கு மாதிரி அந்த போட்டோ வச்சுக்கு ஓரம் போட்டுட்டு போய் பாட்டு தூங்குற வழிய பாரு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் தெரியும்ல. போ போறேன் சித்தி. இதை இப்ப படிக்கிறேன் சித்தி. என்ன உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சா? ஆமா சித்தி, லேசாதான், ரொம்பலாம் இல்ல. நீ பாரு என் பொண்ணுங்க பக்கத்துல போய் வைக்காத. உன் ஜலதோஷம் என் குழந்தைங்க வந்து பிடிச்சுக்க போகுது. ஐயோ கடவுளே, நீ வர்ற கோலத்தை பார்த்ததே தெரிஞ்சது. தப்பற கட்டியா நினைஞ்சிட்டு வர கேட்டதுக்கு இல்லாத போல சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் நடவடிக்கை சரியில்லை. என்னமோ ஒரு மார்க்கமா தான் போயிட்டு இருக்கு. இங்க பாரு ஏதாவது தப்பா கிப்பா நடக்குதுன்னு கேள்விப்பட்டா உன் கால கையெல்லாம் உடச்சு எடுத்துறோம் பாத்துக்க. சித்தி ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இது வரைக்கும் என்ன சித்தி பண்ணிருக்கேன்? இது வரைக்கும் என் பேர்ல ஏதாவது கெட்ட பேர் வந்திருக்கா சித்தி? யாராவது என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி நான் நடந்துட்டா இருக்கேனா? உன்னை அப்படி ஒழுக்கமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப வரைக்கும் உன் பேர்ல எந்த கெட்ட பேரும் வராம இருக்கு. நான் மட்டும் உன்னை ஒழுங்கா வளர்க்கல. நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாது. ஆத்தாள மாதிரி தானே இருப்ப. சித்தி உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அம்மா பத்தி எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன லைட் அமர்த்திட்டு நான் படுக்கணும் அவ்வளவுதானே. நீங்க போங்க. இப்ப லைட் எரியாது, ஆஃப் பண்ணிடுவேன். போங்க. இந்த கோவத்துக்கு ஒன்னும் கரைச்சல் இல்ல. கோவம் மட்டும் நல்லா பட்டுடுங்க. உங்களுக்கு சூடு சொரணம் மட்டும்தான் அதிகமா இருக்கு. மொத்த எதுவும் கிடையாது. உங்களை வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன சொல்லணும் உன்னாலும் சித்தியா நான் நடந்துக்கிட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கணும். இன்னமும் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சித்தி நீங்க ஒண்ணு எனக்கு சும்மா சோறு போடல. நான் இங்க உங்களுக்கு வருமானம் கொடுக்குறேன். நீங்க போடுற சோத்துக்கு அதிகப்படியான வருமானம் தான் கொடுத்துட்டு இருக்கேனே. என்னடி வார்த்தைலாம் ஒரு மாதிரி வருது? வருமானம் கொடுக்குறேன்னு குத்தி கட்டியும் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கியும். 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தெரியும்ல. இது உன்னாலையும் ஓத்த வழி வந்தது. இன்ன வரைக்கும் அந்த கடன் அடைக்க உனக்கு துப்புல வருமானம் கொடுத்துட்டாலாமா, பெரிய வருமானம். உன் பிச்சை காசை தூக்கிட்டு போய் நான் என்ன 4-5 பங்களா வாங்கி போட்டுட்டேன்னா என்ன? சித்தி நீங்க பாருங்க, நான் இப்ப உங்ககிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். காலையில சீக்கிரம் எழுந்துச்சு வேலைக்கு போகணும். நீங்க போங்க. மகாராணி என்ன வெளியில போன்னு சொல்லாம சொல்றீங்க? உன் கொழுப்பு அடக்குறேன். உங்க அப்பா உன்கிட்ட பேசாத போதே உனக்கு இவ்வளவு கொழுப்பம். திம்மரை ஏதாவது பண்ணி அடக்கணுமே. அடக்கறண்டி. மகாராணி என்ன வெளியில போன்னு சொல்லாம சொல்றீங்களா? இது ஒண்ணும் உன் வீடு இல்லடி, என் வீடு. நான் அப்படிதான் எதுவும் சொல்லல. நீங்க எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க, அதுக்கு தான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவன் இன்னைக்கு பேசுற பேச்சும் நடந்துக்கிற நடவடிக்கை சரியில்லையே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேலை முடிஞ்சு வந்த தோரணையும் சரியில்லை. தப்பரை கட்டியா நனைஞ்சு வரா. கேட்டா இல்லாத பொல்லாததான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்பெல்லாம் திமிர் பேச்சு அதிகமா பேசுறான். இவ இந்த அளவுக்கு பேசுறவ கிடையாது. இவ இவ்வளவு தைரியமா திமிரா பேசுறானா பின்னாடி வேற ஏதோ நடக்குதா? இவ வேலைக்கு போற இடத்துல ஏதோ நடக்குதா? முதல்ல இவ்வளவு கண்காணிக்கணும். துணி கடையில என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். இருடி என்னன்னு கண்காணிக்கிறேன். அப்படி ஏதாவது நான் கேள்விப்பட்டேன், இப்ப இந்த வீட்லயே வச்சுட்டு இருக்க கூடாது. முதல் வேலையா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும். ஆமா, இவளால நமக்கு கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனி எதுக்கு இவளை எங்க வீட்டுல வச்சிருக்கான்? இவ அப்பங்கார பேசாத போது இவளுக்கு இவ்வளவு கொழுப்பு திமிரு. இன்னும் பேசுனா
என்ன தூக்கி வெளியில போட்டுருவ போல இருக்கேன். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு தூக்கி வெளியில போடுறேன். ரொம்ப நாளைக்கு நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுடி. கூட்டிய சீக்கிரமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். அதுவும் அவர் வாயாலே சொல்லி உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறேன் இல்லையான்னு பாரு. பண்றேன்டி. இந்த கிருஷ்ணன் வளர்க்கணும். எப்ப வருவான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இவன் வந்ததும் அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்காம நான் விடக்கூடாதுல்ல. கிருஷ் என்ன மீறி ரோகிணியை பார்க்க போயிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் உன்னை சந்தோஷமா இருக்க விட்டு வேணும். நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன மீறி நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன். வாழை விட்டுருவேன். விட மாட்டேன்டா, விட்டவே மாட்டேன். சரி, இந்த கிருஷ் வந்ததும் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அட கவின் கால் பண்றான். இப்ப கால் பண்ண சொன்னா எப்ப பண்றான் பாருங்க. ஹலோ கவின், டேய் எப்படா இருக்க? டேய் ஊருக்கு வந்துட்டியா இல்லையா? எப்படா இங்க வருவேன்? அக்கா நான் அம்மா வீட்டில் தான்க்கா இருக்கேன். எப்பயோ வந்துட்டேன்க்கா. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் உன்னை பார்க்க வரலாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அநேகமாக நாளைக்கு அங்கே வருவேன்க்கா. கவின் அப்படியா? டேய் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேல? கண்டிப்பாக வந்துடுவேன்க்கா, நீ கவலைப்படாத. நாளைக்கு மார்னிங்கு அங்கே இருப்பேன்க்கா. வந்துடுவேல, எனக்கு அது போதும். டேய் கவின், நீங்க வந்தா மட்டும் போதாது. அக்கா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அக்கா என்ன சொன்னனும் அது படி நடந்துக்கணும். நடந்துப்பல? அக்கா என்னக்கா நடந்துட்டியான்னு கேட்குறேன். நான் அங்கே வரது உனக்காக தான்க்கா. நீ சொன்னதை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான்க்கா வரேனே. இது போதண்டா கவின். இந்த குடும்பம் சீக்கிரமே நம்ம பிடிக்குள்ள சிக்கணும். சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகணும். நம்ம அன்னைக்கு இருந்து தவிச்ச தவிப்பேன் இந்த குடும்பம் தவிக்கணும். தவிச்சு நம்ம கிட்ட மன்றாடி நிக்கணும். அப்பதான்டா நம்ம சாதிச்சதுக்கான அர்த்தம் வரும். அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கா? இதை நீ எனக்கு சொன்னதா புரியுமா என்ன? நானும் கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்து வந்தேனே. அதெல்லாம் பார்த்தோம் நான் அமைதியாக இருப்பேனா? நீ கவலைப்படாதக்கா. அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த குடும்பத்தை நம்ம விட்டுடக்கூடாதுக்கா. நீ சொன்ன மாதிரி நம்ம பிடிக்குள்ள இந்த குடும்பம் சிக்கணும். அன்னைக்கு நம்ம பட்ட தவிப்போம் இந்த குடும்பமும் தவிக்கணும்க்கா. தவிக்க வைக்கலாம். நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம்க்கா. நான் சீக்கிரமே அங்கே வரேன்க்கா. ஆமா கவின், நான் எப்படி இத்தனை நாள் போராடி அந்த கிறிஷோட வாழ்க்கையை எவ்வளோ கெடுக்க முடியுமோ கெடுத்துட்டேன். ஆனா இனிமேல என்னால தனியா போராட முடியலாம். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். டேய் கவின், உனக்காக இந்த அக்கா காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து சேரு. அக்கா கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அதை கண்டிப்பாக நடத்திடலாம். சரிக்கா, அந்த விஷயத்தை விடு, அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் மாமா எப்படி இருக்காரு? பிரியா குட்டி எப்படி இருக்கா? உங்க மாமா தானே? உங்க மாமா ஏன் பேச்சை கேட்டா கண்டிப்பா நல்லா இருப்பாரு. ஆனா அவர் எங்க ஏன் பேச்சு கேட்கறாரு? என் பேச்சை கேட்கவும் மாட்டேங்கிறாரு. உங்க மாமா மட்டும் என் பேச்சை கேட்டாருன்னா போதும்டா. இந்த வீட்டோட கொத்து சாவி என் கையில இருக்கும். அக்கா கவலைப்படாத, கூடி சீக்கிரமே மாமா உன் பேச்சை கேட்பாரு. கேட்க வச்சிருவோம்க்கா. அவர் தம்பியை ரொம்ப நம்புறாரு. தம்பிக்கு ஒன்றும் இல்லாம ஆக போகுதுன்னு அவருக்கு என்ன தெரியலல்ல. சரிக்கா, இங்க பாரு, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதா. மாமாவையும் ரியா குட்டியும் நல்லபடியா பாத்துக்கா. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்த வேலைகளை பாத்துக்கலாம். ஆமா கவின், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் இங்க வா. என்னடா அதிசயமா இருக்கு, என் பொண்டாட்டி ரொம்ப தனியா இருக்காங்க. ரியா குட்டி எங்க? ஆமா, சஞ்சனா இப்பதானே சொன்னா ரியா குட்டியும் லித்து குட்டியும் கிறிஷோட ரூம்ல இருக்காங்கன்னு. அப்போ இன்னைக்கு நைட்டு மஜாதான். அப்படியே பொண்டாட்டி இப்போ பாரு என்ன பண்றேன்னு. பூமி மை டார்லிங், அப்படியே பூமி செல்லும். டேய் கவின், உங்க மாமா வந்துட்டாரு. சரி நீ நேரா வா. எதுவா இருந்தாலும் இனி நம்ம நேர்ல பேசிப்போம், சரியா? சரிக்கா, நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை பேசிப்போம். சரி, நீ போய் மாமா பாரு, நான் வைக்கிறேன்க்கா. சரிடா, வைக்கிறேன். பை. அப்படியே பூமி செல்லும் மை டார்லிங். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி, என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்டா. ரியா வரீங்க இல்லையா? அதான் ரியாவுக்கு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவுக்கும் ஏற்பாடு பண்ணலாம்னு தோணுச்சேன். என்ன ஏற்பாடு பண்ணிடுவோமா? ஆமாங்க, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. சும்மா அப்படி போங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு கோவத்தை கலப்பாதீங்க. வழி விடுங்க, நான் போறேன். என்னடி எதுக்கு இப்ப கோவமா இருக்கான்? ரியா வரீங்க இல்லைன்னா சும்மா லைட்டா பொண்டாட்டிலும் என் சின்ன பொண்டாட்டிலும் ப்ளீஸ் டி வெளியே வராதீங்க. இங்க வருமானம் கொட்டி கிழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதுக்கு அமைதியா இருங்க. நான் இப்படியெல்லாம் சொன்னா நீ வரமாட்டேன். அடி ஒன்னும் எப்படி மறக்கிறோமோ அப்படி மறக்கிறேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீங்க சொன்னா கேளுங்க, விடுங்க. என்னது விடுறதா? இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுரி. அதெல்லாம் விடுற மாதிரி இல்ல. ஆமா, என்ன திடீர்னு சந்தோஷம்? எதனால இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கீங்க சார்? அதுவா, அது ஒரு விஷயம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்ன விஷயம் உனக்கு சொல்லணும்னா, நீ எதுக்கு சம்மதிக்கணும்.
சம்மதிச்சுனா நான் என்ன விஷயம் உன்கிட்ட சொல்லுவேன். ஏங்க விளையாடாதீங்க. இன்னும் கிறிஷ் வேற வீட்டுக்கு வரலாம். கிறிஷ் வந்தோடனே கிறிஷ்க்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். எனக்கு வேலை இருக்குல்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா 10 மணிக்கு வேலை வச்சுக்கலாம். அப்படி பூண்டுட்டி கிறிஷ் எப்பயோ வந்துட்டான் சாப்பிட்டுட்டான், அவன் ரூமுக்கு போய் படுத்துட்டான். என்ன சந்தோஷம் கேட்டீங்க? கிறிஷால தான் இந்த சந்தோஷமே. என்ன கிறிஷ் அவனையா? இவர் என்ன சொல்றாரு? அப்போ ஒருவேளை ரோகிணி பார்த்துட்டானா? இந்த கிறிஷ் ரோகிணியை பார்த்து பேசிட்டானா? ரோகிணி இங்க வர சம்மதிச்சிட்டாளா? என்ன இவர் சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சந்தோஷமான என்ன சந்தோஷமான விஷயம்? ரோகிணி நான் அவ்வளோ தூரம் சொல்லி ரோகிணி கிறிஷை பார்த்து பேசியாச்சா? உடவுளே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னவா இருக்கும்? என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே. என்னங்க என்ன சந்தோஷம்? அப்படி என்ன கிறிஷ சொன்ன? என்ன சந்தோஷம் எனக்கு சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னா இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கலாமா சொல்லு, அப்ப நான் அந்த விஷயத்த சொல்றேன். ஐயோ கடவுளே, இவர் வேற நேரம் கால புரியாம இவர் வேற இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்ப இவரை தாண்டி வெளியில போயும் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. இவர் நம்மளை கண்டிப்பா விட மாட்டாரு. அப்போ வேற வழியே இல்லை. இவரை தாஜா பண்ணிதான் இவர்கிட்ட இந்த விஷயத்த வாங்கணும். என்ன இருக்கும்னு தெரியலையே. டேய் கிறிஷ், நீ ரோகிணி கூட சேரக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல லைஃபே கிடைக்கக்கூடாதுடா. கிடைக்க விட மாட்டேன்டா. ஆனா இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியலையே. பூமி வேற வழி இல்லை. புருஷனை ஏதாவது தாஜா பண்ணி விஷயத்த தெரிஞ்சுக்கா. என்னடி பூமி? பூமி என்னண்ணா? அதான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களா? அதான் எனக்கும் ஓகே. பூமி நிஜமாக சொல்றேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஏங்க உடனே வா. கொஞ்ச நேரம் பேசலாம். பேசினதுக்கு அப்புறமா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு என்னடி பேசிட்டா போகுது. பூமி பூமி நம்ம இப்படி இருந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நீதான் நான் பிஸ்னஸ் பண்ணலன்னு தினமும் என் மேலே கோவப்பட்டு தள்ளியே படுக்கிற. வேணும்னு ரியாவை நடுவில் போட்டுடுற. இன்னைக்காவது கொஞ்சமாவது மனசு இறங்க. நீ ஏய் மனசு மாற மாட்டல. ஏங்க இப்போ போய் இதெல்லாம் பேசுவாங்க? இதெல்லாம் வேண்டாம். ஏங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா? கிறிஸ்டால ஏதோ சந்தோஷமான விஷயம்னு அது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். நானும் ஒரு சந்தோஷமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் சந்தோஷப்படணும்ல. சொல்லுங்க. பூமி உன்கிட்ட சொல்லாம இருப்பேனாடி. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஜீவனே நீ தாண்டி. அதுலயும் கிறிஷோட லைஃப் எப்படா நல்லா அமையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஜீவன் நீனு. உங்ககிட்ட போய் சொல்லாம இருப்பேனா? ஆமாமா, உங்க குடும்பமும் அந்த கிறிஷோட வாழ்க்கையும் நாசமா போகணும்னு நினைக்கிற முதல் ஜீவனை நான் தாங்க. சொல்லுங்க என்ன சந்தோஷமான விஷயம்? அது கிறிஷ் லைஃபுக்கு நம்புது. நான் அதை தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க என்னங்க? ரோகிணி சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டாளா? அப்படி நடந்தாதான் இன்னும் சந்தோஷமா இருக்குமே. இது அதெல்லாம் இல்லம்மா. அப்பாடா அதானே பார்த்தேன். நான் கூட அவன் மனசு மாறிட்டா இங்க வந்து வாழ போறான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை. ஏன்னா இதை தவிர வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க போது? அது சரி, இவருக்கு வேற வேலைலாம் ஏதோ சந்தோஷமான விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க நீங்க இதுதானே இருக்கிறதுல சந்தோஷமான விஷயம், ஆனா இதுவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்ப வேற என்னதாங்க? அதுவும் கிறிஷ் லைஃப்ல சந்தோஷப்படுற அளவுக்கு வேற என்னங்க இருக்கு? ஐயோ பூமி, இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இருக்கு. அதுவும் கிறிஷ் லைஃப்ல நாங்க இது எப்படா நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நடக்க போகுது. என்ன தெரியுமா? கிறிஷ் ரோகிணிக்கு டைவர்ஸ் வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது சரி, இது எனக்கு மட்டும் தான் சந்தோஷமான விஷயம் நினைச்சா இந்த குடும்பத்துக்கு சந்தோஷமான விஷயமா? அப்போ எல்லாரும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா? நான் எதிர்பார்க்கறேன்னா ஒரு காரணம் இருக்கு. இவங்களும் இதுக்கு எதிர்பார்க்கறாங்க. ஏங்க என்னங்க இதுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம கிறிஷ் கூட ரோகிணி சேர்த்து வச்சு வாழ வைக்கணும்னு நினைச்சோம். இப்போ 2 பேரும் டைவர்ஸ் ஆக போறாங்கன்றது சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க? பூமி அப்படி இல்லம்மா. கிறிஷுக்கும் ரோகிணிக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா 2 பேரும் தெரிஞ்சிருக்காங்க. இதோ 1 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 1 வருஷம் காலத்துல அவர் கிறிஷ வந்து பார்க்கவும் நான் பெத்த குழந்தை எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு அதையும் வந்து பார்க்கலாம். அது இப்படி வந்து பாப்பா, அவளை நான் தான் நல்லா குழப்பி வச்சிருக்கேனே. அவளையே வரணும்னு நினைச்சாலும் நான் வர விட மாட்டேன். அப்படியே 2 பேரும் பிரிஞ்சே இருந்தா என் தம்பியோட லைஃப் என்னமா ஆகுது? தம்பியோட லைஃப் மட்டும் இல்ல, என் தம்பி குழந்தையோட லைஃப், வித்துக்குட்டியோட வாழ்க்கை என்னமா ஆகுறது? அந்த குழந்தை அம்மா இல்லாம எத்தனை நாளைக்கு வளரும்? நானும் அம்மாவும் இதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதான் இப்போ இன்னைக்கு ஒரு விடுவு காலம் கிடைச்சிருக்கேன். கிறிஷ் ரோகிணி டைவர்ஸ் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, கிறிஷ் 2வது கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டான். 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சானா? அவன் அன்னைக்கு அப்படி சொல்லும் போது சும்மா சொல்றான் அப்படிதானே நினைச்சோம். இப்போ அப்படிதான் சொல்லியிருப்பான். இவர் தான் புரியாம பேசாருன்னு நினைக்கிறேன். ஏங்க கிறிஷாவது 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதாவது அவர் ஏதாவது சும்மா சொல்லியிருப்பாருங்க. அத்தை மனசு நோக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்லியிருப்பாருங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லலாம். நீங்க பொண்ணை பாருங்க, கல்யாணத்துக்கு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா பூமி, இப்ப சொல்ல இது சந்தோஷமான விஷயம் தானே. நான் சந்தோஷப்பட்டதுல தப்பு இல்லைல்ல. என் தம்பியோட லைஃபும் சரி,
என் தம்பியோட குழந்தையோட லைஃபும் சரி இனி நல்லா இருக்க போகுது. இனிமே ரோகிணிங்கிற பேருக்கு இங்கே இடமே இல்லை. என் தம்பிக்கு முதல்ல ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும். நல்ல பொண்ணை பார்த்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இழுத்துப்பட்டியா வரப்போறவன் நல்லா பார்த்துக்க போகிறான். இழுத்துப்பட்டியை மட்டும் இல்லை, என் தம்பியும் நல்லா பார்த்துக்க போகிறான். இப்போ சொல்லு, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயமா? ஆமா, சந்தோஷமான விஷயம் தான். சொன்னல, முதல்ல சந்தோஷப்படுற ஜீவனை நீ தாண்டி. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நம்ம உங்ககிட்ட கேட்கறது என்ன ஒன்று? விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. அதான் சொன்னாலடி, சந்தோஷமான விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம்னு அதை விஷயத்த சொல்லிட்டேன்னா. நீ பாரு, இன்னைக்கு ரியா குட்டி கிறிஷ் ரூம்லேயே தூங்கிடுவான். அதனால இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் உன்னை தூங்க விட போறதே இல்லை. ஐயோ, இவர் வேற. நானும் கிறிஷ் சம்மதிச்சானே நினைச்சேன், கடுப்புல இருக்கேன். இதுல இவர் வேற. நான் எப்படியாவது கிறிஷோட மைண்ட் மாத்தணுமே, மாத்தியும் ஆகணும். இப்போ நான் என்ன பண்றது? கிறிஷா இப்பவே பார்த்து பேசி ஆகணும். இவர் வேற இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பூமி, நீ செம்ம ஊர்ல இருக்கேன்டி. இங்க பாரு, எதுவும் சொல்லிடாத சரியா? நீங்க தெரியாம இவர் வேற இப்ப ரொமான்ஸ் பண்ணி ஆகணுமா என்ன? கிறிஷ் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க. இங்க பாருங்க, இப்ப வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன கொஞ்சம் விடுங்க, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள என்ன தலை வலிக்குது? ஏன் இவ்வளவு நேரம் நல்லா இருந்தா இப்ப தலை வலி வரக்கூடாதா? இங்க பாருங்க, எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு தள்ளி படுங்க. பூமி, என்னடி ஆச்சு? ஏய், ரொம்ப ஆசையா பக்கத்துல வந்திருக்கேன்டி. இப்ப எனக்கு மைண்ட் இல்ல, சொன்னா கேளுங்க. நீ இல்லைன்னு சொல்லிட்டா நான் விட்டு வேணும். அதெல்லாம் விட முடியாது. ஐயோ, சீ, சொன்ன புரியாதா உங்களுக்கு? மைண்ட் இல்லைன்னு சொல்றேன்னா விட்டு தொலைங்க. பூமி, என்னடி இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேனா வாங்க, அதுக்கப்புறமா வந்து என்ன தோடுங்க. அதை பண்றதுக்கு வாக்கங்க, இதுக்கு மட்டும் முன்ன வந்துட்டீங்க. விடுங்க என்ன. பூமி, என்னடி ஏன்டி இப்படி என்ன காயப்படுத்துற? இங்க பாருங்க, நான் உங்களை காயப்படுத்தல. நீங்க இதை ஒவ்வொரு நாளும் என்ன காயப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு பொண்டாடி உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறேன்? நகை நட்டு பட்டு போடவே காசு பணம் எதுவும் இல்லைங்க. என் புருஷன் ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை கூட உங்களால நிறைவேற்றி தரத்துக்கு வாக்கங்க. ஆனா இதுக்கு மட்டும் வந்துட்டீங்க. பூமி, ஸ்டாப் இட். இப்போ உனக்கு என்ன? இப்போ எதுவும் நடக்கக்கூடாது, அவ்வளோதானே? சாரி, தெரியாம உன் பக்கத்தில் வந்துட்டேன். இனிமே நீயே கூப்பிட்டாலும் உன் பக்கத்தில் வரமாட்டேன். போதுமா? போ, என்ன பண்ணணுமோ போய் பண்ணு. போ, நான் போய் படுக்கிறேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கும். முதல் வேலையும் அந்த கிறிஷ போய் பார்ப்போம். இவன் வேற அப்ப ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு இருக்கான். முதல்ல அவனை போய் என்னன்னு பார்ப்போம். சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே உன்வாய் பேசும் தாரகையே உன்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பாக்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி அது இனிமே நான் உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ சந்தோஷமா இரு. இனி உன் வாழ்க்கையில நான் கண்டிப்பா வரமாட்டேன். உனக்கு தேவை என்ன? என்கிட்ட இருந்து விவாகரத்து, அவ்வளோதானே? கண்டிப்பா தரேன். நீ சந்தோஷமா இரு. இனியும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ வருவேன்ற நினைப்பேன் எனக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், நீ கண்டிப்பா என்ன ஒரு நாள் தேடி வருவேன். என்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி நீ கண்டிப்பா தேடி வருவடி. இப்போவும் மனசுக்குள்ள நான் இருக்கேன். அதனாலதான் என்னை பார்க்காம ஓடி ஒளிகிறேன். என்னை நீ பார்த்தா கண்டிப்பா உன் மனசு மாறும். ஆனா அப்படி உன் மனசு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்னை பார்க்காம ஓடி ஒளிகிறேன். இது போதும்டி, உன் மனசுல நான் இருக்கேன்ல, அது போதும்டி எனக்கு. கண்டிப்பா நீ என்னை தேடி வருவடி. வருவேன் இழுத்துக்குட்டி, கொஞ்சம் பொறுத்துக்கா. உன்னை தேடி கண்டிப்பா அம்மா வருவான். அது வரைக்கும் இந்த அப்பாவையும் அம்மாவாவும் அப்பாவாவும் உன்னை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோமா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் அம்மா உன்னை தேடி கண்டிப்பா வருவான். அம்மா கிட்ட வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன். என் மனசளவில் சொல்லலடி, வேற வழி இல்லாம சொல்லியிருக்கேன். நீ என்னை தேடி கண்டிப்பா வருவேன்ற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா நீ என்னடானா என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு அதுல புரியா இருக்கேன். ரோகிணி, என்ன நீ மறக்கலான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னை நீ பார்த்தா கண்டிப்பா என் கூட வந்துருவடி. ஆனா என்னை பார்க்க மாட்டேங்கிற. ஏன்டி உனக்கு இந்த பிடிவாதம்? இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தத்தளிச்சு போயிருக்கேன்டி. என் மனசு முழுக்க ஒன்னா சம்மந்துக்கிட்டேன்.
இன்னொருத்தி காலத்துல தாலி கட்டுறதா அதுக்கு கண்டிப்பா என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா நீயும் என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு உறுதியா இருக்க. அம்மா நம்ம குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு முடிவா இருக்காங்க. நான் யாரோட சந்தோஷத்தை நிறைவேற்றி வைக்க முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடி, நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ என் சந்தோஷத்தை மொத்தமா எடுத்துட்டு போயிடுடி. இனி என் வாழ்க்கையில சந்தோஷம் வருமானு எனக்கு தெரியலாம். ஏன்னா என் சந்தோஷம் மொத்தம் உன்கிட்ட மட்டும் தாண்டி இருக்கேன். இனிமே என்கிட்ட நீ வருவியான்னு தெரியல. என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிட. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட எதுவுமே இல்லாத போலாம் தனி மரமா நிக்கிற மாதிரி இருக்குடி. இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன். காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ? கண் கலங்கி பாடும் எனது பாசம் உனக்கு வேஷமோ? வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கையிலே. சின்னஞ்சிறு கிளி, சித்திரப் பூவிலே, அன்னை மனமெங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகமே. டேய் ஆதித்யா, உன் வேலைக்கு அமைச்சிட்ட பத்தியா ஒரு நாள் வரக்கூடாது. மறுபடியும் ஷாப்புக்கு வா நான் சொல்றேன். சரி, நமக்கும் மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக தானே இருக்கு. ஆதித்யாவை பார்த்து பேசலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாவது இருக்கும். நம்மளும் போவோம், இன்னைக்கு போய் அவனை பார்ப்போம். கிரிஷ், காஃபி எடுத்து வந்திருக்கேன். உள்ள வாங்க நீ. என்ன கிரிஷ், நைட்டு நல்லா தூக்கம் போல இருக்கு? இல்ல நீ எப்பவும் போலதான். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் ரியா தூக்கிட்டு போலாமேன்னு ரொம்ப நேரம் ரூம் டோர் தட்டிட்டே இருந்தேன். நீ ஓப்பனே பண்ணலையா? அதான் தூங்கிட்ட போல இருக்கு. அதான் கேட்டேன், நல்லா தூக்கமோன்னு. ஓ, நீங்க ரியா குட்டி டிக்கெட் போக வந்தீங்களா? சாரி அண்ணி. ஆமா, நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்றெல்லாம் கொஞ்சம் வெளியில அலைஞ்சது பார்த்தீங்களா, டயர்டு, அதான் நீ தூங்கிட்டேன். அப்படியா? இப்பெல்லாம் நிம்மதியான தூக்கம் வருது போல இருக்கு கிரிஷ். என்னன்னு கேட்டீங்க? இல்ல கிரிஷ், இப்பெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறீங்க. இது கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அதான் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ. தினம் தினம் மனசு நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். அதுலேயும் நேற்று ராத்திரி ரொம்ப குழப்பத்திலே தான் படுத்துட்டு இருந்தேன். என்னையும் அறியாம தான் தூங்கிட்டேன். என்ன கிரிஷ், நேற்று ஏதோ பேசியிருக்கீங்க போல இருக்கு. உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷத்துல விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. நீ என்ன குழப்பத்துல இருக்கேங்கிற? நீ தான் அத்தை கிட்ட ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதம் பொண்ணு பார்க்க சொல்லி கான்ஃபிடண்டா சொல்லிட்டியாமே. ஆமா நீ, நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். நான் ரோஹினி டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கிரிஷ், நீ ரோகிணி சந்தோஷமா இருக்கிறதுக்காக ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், அது எனக்கு புரியுது. ஆனா அத்தை ரெண்டாவது கல்யாணம் சொன்னதுக்கு நீயும் சரின்னு சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிட்டியாமே. அப்போ உனக்கு ரெண்டாவது கல்யாணத்துல சம்மதமா? என்னடா நீ அப்போ இதை கேட்கறதே நினைக்காதா? உன் மனசு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மனசு முழுக்க ரோகிணி மட்டும்தான் இருக்கா. அதான் அவளை எப்படி மறந்துட்டு இன்னொரு பொண்ணு காலத்துல தாலியை கட்டுறது, அதனால கேட்குறேன் கிரிஷ். அண்ணி, நீங்க என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க கேட்டது எந்த தப்பும் இல்லை. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ரோகிணி நான் டைவர்ஸ் பண்ணி தானே ஆகணும். அவள் அதுதானே சந்தோஷம் நினைக்கிறான். அப்படின்னும் போது அவளுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் ரோகிணி சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் விவாகரத்து பண்ணலான்ற முடிவுக்கு வந்தேன். அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. லித்துக்குட்டிக்கு ஒரு அம்மா வேணும்னு நினைப்பாங்களா? அதான் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். புரியுது கிரிஷ், நீ சொல்றதுல எனக்கு நல்லாவே புரியுது. லித்துக்குட்டிக்கு ஒரு அம்மா வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் நீ ரோகிணிய என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, ரோகிணி கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனா ரொம்ப நல்ல மனசு சொல்லவா. அவ என்னைக்கா இருந்தாலும் நீ வேணும்னு சொல்லி திரும்பி வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? இன்னொருத்தி காலத்து தாலியை கட்டிட்டேன், அப்ப ரோகிணியா இல்ல வந்தவளான்னு கேட்டா நீ என்ன முடிவு எடுப்ப? நீங்க கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, நான் என்ன நீ பண்றது? ரோகிணியை மறக்க முடியல. அதே சமயம் லித்துக்குட்டியும் பார்க்கணும்ல. அம்மாவோட ஆசையும் லித்துக்கு ஒரு அம்மா வேணும், அதுதான் அம்மா எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு நான் என்னதான் நீ முடிவெடுக்கிறது? நானும் எவ்வளோதான் என் மன போராட்டத்துல இருந்து போராடிக்கிட்டே இருப்பேன். புரியுது கிரிஷ், உன் கஷ்டம் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு என்னடானா திடீர்னு ஒரு நாள் ரோகிணி மனசு மாறி எனக்கு என் கிருஷ்ணா வேணும்னு இங்க வந்து நின்னா அப்போ உனக்கு சங்கடம் ஆயிடக்கூடாதுல, அதான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைனாலும் என் குழந்தை கொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும், உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் கிருஷ்ணா எதிர்பார்க்கிறேன். அண்ணி, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க மட்டும்தான். நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அதுக்காக நான் அம்மாவை தப்பு சொல்லலாம். அம்மா அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அண்ணி. புரியுது கிரிஷ், உன் கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. நான் வேணா ஒன்று பண்ணிட்டுமா? அத்தைக்கிட்ட போயிட்டு இப்போதைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வேணான்னு ஏதாவது பேசி சமாளிக்கட்டாமா? அண்ணி, அம்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சரிதான், அத்தை கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அத்தை உங்ககிட்ட ரொம்ப நாளா இந்த விஷயத்த தானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீ வேற ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்.
பார்த்தா இந்த முடிவுல தெளிவா இருப்பாங்களே. வேற என்ன பண்றது? உங்களை விட நான் அதிகமாக யோசிச்சிட்டேன். எனக்கு வேற எந்த ஐடியாவும் கிடைக்கல, எந்த வழியும் தெரியல. அதனால தான் அம்மாவோட வழிக்கு நான் போகலான்னு முடிவு பண்ணேன். கிரிஷ், ஆனா உனக்கு ரெண்டாவது கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை தானே? துளி கூட இஷ்டம் இல்லை நீ. அப்போ ஏன் கிரிஷ் இப்படி பண்ண என்ன? என்ன நீ என்னன்னு சொல்லுங்க, நல்ல ஐடியா வந்தா அதையே பண்ணுவோம். ஒன்றும் இல்லை கிரிஷ், எப்படியும் இப்போ உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆட்டை கூட்டிட்டு போவாங்க. நம்ம பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் எடுத்து சொன்னா அப்போ பொண்ணு கண்டிப்பா வேணும்னு சொல்லிடும்ல. ரெண்டாவது கல்யாணம்னா வேணும்னு சொல்லிடும்ல. அண்ணி, அம்மா போய் சொல்லி எனக்கு பொண்ணு தேட மாட்டாங்க. எல்லாம் உண்மையும் சொல்லி தான் எனக்கு பொண்ணே தேடுவாங்களே. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாத நீ. ஆமால, அத்தை கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்களா. நீ சொல்றது கரெக்ட் தான் கிரிஷ். கிரிஷ், நம்ம போய் சொல்ல வேணாம், அதுக்கு பதிலா கண்டிஷன்ஸ் போட்டா. அண்ணி புரியல, கண்டிஷன்ஸ்னா என்ன மாதிரி சொல்றீங்க? என்ன மாதிரி எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா ஏதாவது அந்த பொண்ணு சம்மதிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் ஏதாவது போட்டா எனக்கு என்னன்னு சரியா சொல்ல தெரியல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாவது ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் கொடுத்தா மேபி பார்க்குற பொண்ணுங்களை வேணாம்னு சொல்லலாம்ல. கரெக்ட் அண்ணி, நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். ஆமா, அம்மா திருப்திக்காக பொண்ணு பார்க்க போகலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுக்கிட்ட அவங்க ஏத்துக்காத அளவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டா கண்டிப்பா கல்யாணம் வேணும்னு சொல்லுவாங்க. அதான் கிருஷ்ண சொல்றேன். ஆனா அந்த கண்டிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனா இருந்தாதான் பொண்ணுங்க வேணாம்னு சொல்லுவோம். புரியுதா நீ? அம்மா பார்க்குற பொண்ணுங்க என் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்துக்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷனை கொண்டு வரேன். அப்போ எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. இதான் கிருஷ்ணா சொல்றேன். உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்காம இருந்தா தானே ரோஹிணி எனக்கு வந்தாலும் உன்னால ரோஹிணி கூட சேர்ந்து வாழ முடியும். ஆமா நீ, நீங்க சொல்றதும் சரிதான். அவளுக்காக நான் காத்திருக்க ரெடியா இருக்கேன். ஆனா அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அம்மா திருப்திக்காக நம்ம பொண்ணு பார்க்க போவோம். ஆனா கல்யாணம் நடக்கக்கூடாது. அது நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ. வெரி குட் கிரிஷ். இதான் கிருஷ்ணா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நீ ஏதாவது பொண்ணுங்க ஏத்துக்க முடியாத அளவுக்கு கண்டிஷன்ஸை எடுத்துட்டு வா. அந்த கண்டிஷன்களை அவளை கேட்டுட்டு ஓடி போயிடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா நீ.